சார்பாக அண்ணாச்சி வந்து இதை நம்ம இது வரைக்கும் பத்திரிகையில் திறந்து எல்லாருக்குமே விருது வழங்குறாரு. அது முன்னாடி அண்ணாச்சி டிக்கன் ஷெடியூலையும் இன்னைக்கு நிறைய ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராமில் வந்து ஒரு 10-15 நிமிஷம் வந்து புறம் சொல்லி வந்திருக்காரு. நான் வந்து ஒரு 1/2 1 ஹவர் உட்காந்துருக்காரு. ஸோ எப்பயுமே நம்மளுடைய படமாட்டாலும் சரி, இல்லை நம்முடைய நிகழ்ச்சி புறம் எதாக இருந்தது அண்ணாச்சி எல்லாத்தையும் ஒரு ஆர்வமாக கலந்துக்குவார். அண்ணாச்சி பொறுத்தவரை நாங்கள் வந்து எங்கள் வீரப்பிரமும் சரி, நம்ம சினிமாவும் சரி, எங்களுடைய குடும்ப மூத்த உறுப்பினர்கள். இப்போ அண்ணாச்சி நம்ம இந்த காரியம் பண்ணுறதில்லை. ஆமாம், அதனால் எங்களுக்கு வந்து எங்கள் படம் எத்தனை இருந்தாலும் அதேமாதிரி எங்கள் நிகழ்ச்சி எவ்வளோ இருந்தாலும் அண்ணாச்சி தொடர்ந்து எங்களோட பயணிச்சுக்காரு. ஸோ அவங்க அண்ணாச்சியோட அனுபவங்களை வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அது மூலம் ட்ராவல் பண்ணுறாங்க. எங்களுக்கும் சில சிந்தனை வெற்றி கிடைக்கிறது. அது பத்திரிகை துறையாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து சினிமா துறையாக இருந்தாலும் சரி, அண்ணாச்சி வந்து நிறைய, அதாவது வெளியே தெரியாது, நம்மளுக்கு நிறைய பேர் சேர்ந்து வெளியே சமூக சேவைகள் வெளியே தெரியாது. அண்ணாச்சி நிறைய சேவைகள் பண்ணிகிட்டு இருக்காரு. அது ஒரு நாள் வந்து பெருசாக தெரியும் போது அண்ணாச்சி அவ்வளோ பண்ணாங்க அப்படின்னு நம்மளாம் வாய்ப்பு வைக்கிற அளவுக்கு அவ்வளோ சாதனை பண்ணிகிட்டு இருக்காரு. அதேமாதிரி வந்து அண்ணாச்சி பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிகளுக்கு வந்து, அதாவது நிறைய நான் நடிகர்கள் நிறைய பார்த்துக்கிறேன், பணத்துக்காக நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் கதைக்காக ஒர்க் பண்ணுறது யாருன்னா அது அண்ணாச்சி தான். நான் சொல்லுவேன், ஏன்னா எங்கள் படத்தில் வந்து சின்ன சீனாக இருந்தாலும் நல்லா டெவலப் பண்ணி அதை வந்து மக்கள் மனதில் எடுத்துகிட்டு கொண்டு நிற்கணும் அப்படிங்கிறது அண்ணாச்சி கற்றுக்கலாம். இது வந்து சினிமா ஃபங்க்ஷன் இல்லை, இல்லைன்னா அண்ணாச்சி நிறைய சொல்லலாம். அது வந்து 2 பேரில் முடிக்க முடியாது. இது வந்து பத்திரிகை வந்து அண்ணாச்சி வந்து ஒரு ரொம்ப ஈடுபாடு உள்ளவர். பத்திரிகை நண்பர்களும் சரி, மீடியா நண்பர்களும் சரி, அண்ணாச்சி வந்து அவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் மரியாதை அவ்வளோ கொடுப்பாரு. இன்றைக்கி அண்ணாச்சி காலேஜ் அவ்வளோ பிஸியாக இருக்குது. பத்திரிகை சொன்னதுமே சரி ஓகே 10 நிமிஷம் வந்துட்டு போட சொன்னது. ஸோ உங்கள் சார்பாக வந்து அண்ணாச்சிக்கு நன்றி தெரிவிக்க திரும்ப கொள்கிறேன். அண்ணாச்சிக்கு ஒரு சில வார்த்தைக்கு பேசுவார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பரவாயில்ல. மணி என்னண்ணே, நிகழ்ச்சியினுடைய நிறைவுல தான் வர முடிஞ்சது. நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய குரூப் ஒன்று வருவாங்கல்ல, நம்ம வந்து நிகழ்ச்சியை நிறைவுபடுத்திட்டு போயிடலான்னு கடைசியாக வந்தாங்க. இந்த அற்புதமான விருது வழங்கும் விழா, வீர தலைமுறை மாத இதழ் 9ஆம் ஆண்டு தொடக்க விழா. இந்த வீர தலைமுறை இதழனுடைய அன்பு தலைமை ஆசிரியர் அண்ணல் பகவதி பாலா அவர்களே, இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய விருதுகளை வாங்கும் அந்த கரங்களுக்கு சொந்தக்காரர்களே, அந்த விருது வாங்குகின்ற பொழுது கைத்தட்டி தன்னுடைய கரங்களால் ஆர்ப்பரிக்கக்கூடிய, உற்சாகப்படுத்தக்கூடிய அந்த உள்ளங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். நம்ம பகவதி பாலா, டைரக்டர் பகவதி பாலா, அப்போ அப்படிதான் எனக்கு தெரியும். ஆனால் அண்ணன் ஒரு பத்திரிகை நடத்துகிறார் அப்படின்றது இப்போதான் எனக்கே தெரியும். அதுலேயும் வந்து ஒரு விருது வழங்கும் விழா ஒன்று நடக்குது. அது மட்டும் இல்லை, நிறைய மருத்துவ உதவிகள், இந்த மருத்துவம் தான் இப்போ இன்னைக்கு நிறைய பேருக்கு அது தேவையான ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அன்னை வந்த உடனே என்ன சொன்னாங்க, ஒரு 5 லட்சம் ரூபாய் காப்பீடுக்கான, அது என்ன ஆஸ்பத்திரின்னு, செட்டிநாடா, என்ன நாடு, செட்டிநாடு தானே, செட்டிநாடு அந்த ஹாஸ்பிட்டலோடு உங்களுக்கு என்ன அவசர உதவிகள்னாலும் அங்கே தொடர்பு கொண்டு அந்த மருத்துவ தேவைகளை ஒரு சேவையாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு அற்புதமான விஷயத்தை சொன்னாங்க. அதுக்கு நாம் கண்டிப்பாக அப்படி ஒரு எண்ணம், அப்படி ஒரு சிந்தனை வரணும். அப்படி வந்ததுக்காக டைரக்டர் பகவதி பாலா அவர்களுக்கு ஒரு வாட்டி நம்மளா கைத்தட்டி உற்சாகப்படுத்திக்கலாம். அப்புறம் இப்போ ஒரு அம்மா இது வாங்கினாங்க, பழக்கம் வாங்கினாங்க, மைக்கு கொடுத்து 2 வார்த்தை பேசுறதுனா விட்டு ஓட்டாங்க. ஒரு சிலருக்கு வந்து சேவை செய்பவர்கள், இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த சேவை மனப்பான்மையோடு இருப்பவர்கள் அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்கிட முடியும். ஆனால் சேவை மனப்பான்மையோடு இருப்பவர்கள் வந்து வெளியே தெரியாமல் இருப்போம், அப்படிதானே தானே உண்மை. ஆனால் இப்பெல்லாம் வந்து அப்படி கிடையாது. பின்னாடி நாங்கள் கேமராவோடு போய் சேவை பண்ணாதான் அது சேவை அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறாங்க. மக்கள் கொண்டாடுறாங்க, தூக்கி தலையில் வச்சு ஆடுறாங்க. எனக்கு மட்டுமே ஒரு நாளைக்கு ஒரு 20 ஃபோன் வரும். சார் அவருடைய நம்பர் கிடைக்குமா, சார் சார் இவருடைய நம்பர் கிடைக்குமா. அப்போது நம்ம சேவை பண்ணுவவர்கள் கூட வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவர்கள்லாம் நம்மளை சொல்லி வளர்த்தாங்க. நானும் இதுவரைக்கும் அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்.
ஆனால் இன்னொரு விஸ்வரூபம் ஒன்று எடுக்கலாம்னு சொல்லி ஒரு யோசனை இருக்கு. அப்போ நம்ம தமிழகம் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நம்ம தமிழ் சொந்தங்களுக்கு நம்மால் இயன்ற ஒரு உதவியை செய்யணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு ட்ரஸ்ட் வச்சு இணைத்த கைகள் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கேன். இதில் எத்தனை பேருக்கு தெரியும்? லேசாக கை தூக்க முடியுமா? யாருக்குமே தெரியாது இல்லையா? எப்படி ட்ரஸ்ட் நடத்துகிற பாருங்க. இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்படி தான் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் உங்கள் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிறைவேற்றம் பண்ணியிருப்பீங்க. இதுவரைக்கும் அந்த இணைந்த கைகள் தெரியல அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 6 வருடங்களாக இந்த இணைந்த கைகள் இந்த ட்ரஸ்ட் மூலமாக என் வருமானத்திற்குள்ளாக நான் சினிமாவில் சம்பாதிக்கிற அந்த பணத்திலிருந்து இதுவரைக்கும் அந்த 6 வருடங்கள்லேயே வந்து வாங்க ஹீரோயின் வந்தாங்க. அந்த ஒரு 35லிருந்து ஒரு 45 குடும்பங்களை தான் என்னால் வாழ வைக்க முடிஞ்சது. தவிர இது யாருக்கே தெரியுமா? ஒரு 45 குடும்பங்கள் இன்னைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்கன்னா அதுக்கு தான் நான் என்னுடைய ட்ரஸ்ட் மூலமாக செய்த அந்த அன்னைக்கு பாலாண்ட சொன்னேன். ஆமாம் நஞ்சு நீங்களும் ட்ரஸ்ட் வச்சுருக்கீங்களா? ஆஹா பார்த்தீங்களா, நம்ம நூறு நெருங்கி பழகிறவங்களுக்கு கூட நம்ம ட்ரஸ்ட் வச்சுருக்கோங்கிற விஷயமே தெரியல. அப்போது இன்றைய காலகட்டத்துக்கு என்ன தேவை அப்படின்னா இதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. நம்ம தான் விவரம் தெரியாமல் ஒரு நாள் பண்ணிட்டு இருக்கோங்கிறது நம்ம கண்ணாடி முன்னாடி நம்மளே கேள்வி கேட்டுருக்கோம். இப்போ இவ்வளோ செஞ்சு நீ வெளியே தெரியாமல் இப்போ செஞ்சு இருக்கு அப்படின்னா நம்ம மனநிலைன்னு ஒன்று இருக்கும். அது வந்து விளம்பரம்லாம் இருக்குங்க, வேண்டாங்க, ஏதோ பக்கத்து வீட்டுக்கார் கஷ்டப்பட்டார், இதை படிக்க செய்யுங்க பண்ணுங்க, பாவம் பிள்ளை கஷ்டப்படுது, படிக்க காசு வேணும்னு கேட்டுச்சு, நாங்கள் கொடுத்தோம். அவர் தொழில் இல்லைன்னு சொன்னார், கொடுத்தோம். இப்படி நிறைய பேர் நீங்கள் செஞ்சுருப்பீங்களே, நிறைய பேர் நீங்கள் செஞ்சுருப்பீங்க, நீங்கள் வெளியே சொல்ல மாட்டீங்க, உங்களுக்கு தெரியல. அப்படி செய்த இந்த கூட்டத்தில் இருக்கிற இந்த மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய அற்புதமான சல்யூட். அதே மாதிரி இதுவரைக்கும் வெளியே தெரியாமல் செஞ்சீங்கல்ல, இப்போ எல்லா கையிலையும் செல்போன் இருக்கு. நீங்கள் யாருக்கு எந்த உதவி பண்ணாலும் தயவு செய்து இப்படி ஒன்று எடுத்து யூடியூப்ல போட்டுருவோம். சரியா? போட்டி இது எதுக்காக சொல்றேன்னா நம்மளை நாம் பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக அல்ல. இப்படிலாம் உதவி பண்ணுறாங்களா, 500 ரூபா கொடுங்க, அதையும் நீங்கள் தயவு செய்து வெளியே எடுத்து போடுங்க. இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு, எல்லாரும் கையிலையுமே இவருக்கு ஃபோன் பண்ணால் 500 ரூபா தருவார் கொடுக்கணும். உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நாளைக்கு காலையில் ஒரு 400 ரூபா தருவாங்க. அது வேற. எதற்காக செய்கிறோம்? இந்த கொடுக்கக்கூடிய இந்த 500 ரூபாய் அவர்களுக்கு எந்த விதத்தில் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு ஒரு வீடியோவும் போடுங்க. சரியா? போடுறீங்களா? போடுறது வேற ஆயிட்டீங்களா? போடுறேன்னு சொன்னாலும் கை தூங்க. இப்போதான் இவ்வளவு தேவைப்படுற விஷயமே அதுக்கு தான் உங்களுக்கு இப்படி சொல்லி தான் உங்களை கைது போயிட்டுருக்கு. ஆமாம், அதனால் செய்யுங்கள், அதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்க. இது நம்மை போலவே வெளியே தெரியாமல் உதவி பண்ணக்கூடிய நிறைய உள்ளங்கள் தான் கோடிக்கணக்கான உள்ளங்கள் இருக்காங்க. அவங்க எதையுமே வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு 10 வீடியோ போட்டோம் அப்படின்னா எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சாங்க, நம்மளும் ஒரு 4 பேருக்கு செய்வோமே அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு செய்வாங்க. கூடிய விரைவில் இந்த மேடையில் சொல்கிறேன், நம்ம அண்ணன் பாலாமேட்ட அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணேன். இப்போ இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னா கரெக்டாக நம்ம ஜூலையில் வந்து ரொம்ப அத்தியாவசியமாக நமக்கு தேவைப்படுறது என்னங்கிறது தெரியுமா? எல்லாம் ஸ்கூல் ஃபீஸ் தான். அதாச்சு ஒரு 23 ரூபா ரெடிமெண்ட் ஆச்சு, ஒரு 12 ரூபா தேவைப்படுது. அதாச்சு ஒரு 60 ரூபா ரெடிமெண்ட் ஆச்சு, ஒரு 20 ரூபா தேவைப்படுது. இதே மாதிரி எனக்கு என்ன 100கணக்கான பொருள் நம்ம எல்லாருக்கும் செய்யணும் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் வந்து ஓப்பன் பண்ணி வெளியே வச்சுருந்தா தான் நம்ம எல்லாரும் செய்ய முடியாது. ஆனால் அதுக்கு நான் ஒரு ஸ்கீம் வச்சுருக்கேன். இதை நம்ம ஏன் தமிழ் மக்களுக்கு நம்ம மக்களுக்கு செய்யக்கூடாது அப்படின்றத அண்ணனோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பிரம்மாண்டமான ஒரு திட்டத்தோடு மீண்டும் உங்களை நான் வந்து சந்திப்பேன். நம்ம எல்லாரும் இணைந்து இடைநிலைகள் வழியா நம்ம தமிழ் மக்களுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருப்போம். அந்த வேலையை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு டைரக்டர் அண்ணன் பகவதி பாலா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு அற்புதமான நன்றிகளை சொல்லி இங்கே விருது வாங்குவதற்காக கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சும்மாதான் விருது வாங்கிட முடியாது. விருது வந்து சும்மா வாங்க போகிறாங்க வாங்க ஒரு 2 கிலோ விருது கொடுக்க வாங்கிட்டு போகிறோம்னு சொல்ல முடியாது.
அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் சாதித்திருக்க வேண்டும். சாதித்தால் மட்டுமே அந்த விருது நம்ம கைக்கு வரும். அதனால் அங்கே இருக்கக்கூடிய இந்த சாதனையாளர்கள் அத்தனை பேரை இந்த மாலை பொழுதில் மனதார வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் உங்களை இணைந்த மூலமாக சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடைய அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டில் நிறைய பேர் சிரிக்க வைக்கிறதுக்கு இப்போ ஒரு ஆள் இருக்காருன்னா நம்ம இமான வட்டாட்சி தான். சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும். ஸோ அவரையும் வரவேற்று இந்த நிகழ்ச்சி காலையிலேருந்து மருத்துவ முகாம் அப்புறம் உணவு வசதிகள் இப்போது நிகழ்ச்சிக்கு வந்திருக்கு. இது படிப்படியாக சிறப்பான நிகழ்ச்சி. பகவதி பாலா அவருடைய முயற்சின்றது பெரிய முயற்சி. ஏன்னா ஒரு பத்திரிகையை நடத்துன்றது சாதாரண விஷயம் கிடையாது. சின்ன சின்ன நிருபர்கள் தான். நிறைய நம்ம கிட்ட யாருக்குமே வந்து சம்பளம் கிடையாது. எல்லாருமே அவங்கவுங்களுக்கு வர குறுஞ்செய்திகளை அவருக்கு அனுப்புகிறோம். அது வந்து ஒரு பத்திரிகையை வெளிவருது. அப்புறம் அது மூலயமா ஒரு டிவி சேனல், வாட்ஸ்அப் டிவி சேனல் மூலயமா இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனத்தை வந்து ஒருங்கிணைத்து இதில் வந்து விருது வழங்கும் விழா வைத்து கொண்டு வந்திருக்காருன்னா அவருடைய உழைப்புக்கு அனைவரின் சார்பாக பலமான நன்றியை தெரிவித்துக்கிறேன். அவருடைய பணிகள் இன்னும் நிறைய திறக்கணும். சரிங்களா? இன்னைக்கு வந்து அவருடைய 9ஆம் ஆண்டு திருப்பி பார்க்கறதுக்குள்ள 9 வருஷம் அப்படின்னா நாட்கள் கணக்கில் அவர் அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு. ஆரம்ப கட்டத்திலிருந்து இன்னைக்கு அந்த நிறுவனத்தை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காருன்னா அவருடைய உழைப்பு, அவருடைய சினிமா துறை ஒரு பக்கம். சினிமா துறைன்றது முன்ன மாதிரி இப்போ இல்லை. கோடியில் பொருள் சினிமாவில் பகவதி பாலா அப்படின்ற ஒரு இயக்குனர் தெரிகிற அளவுக்கு அவருடைய உழைப்பு இருக்குன்னா அது சாதாரண உழைப்பு இல்லை. சரிங்களா? சின்ன பட்ஜெட்டு, ஆனால் படம் நல்லா இருக்கும். நாங்கள் கூட அவர் கூட இன்னைக்கு ஒரு 2 படம் பண்ணியிருக்கோம். பட் அது ஒரு படம் மட்டும் வெளியே வந்தது. இன்னும் அவரை வச்சு நிறைய நாங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். எங்களுடைய நிறுவனம் சார்பில் வசந்தம் ப்ளஸ் சிவஞானம் குரூப் சார்பில் அவருக்கு தேவையான உதவிகள் நிறைய அவருக்காக நாங்கள் செய்ய காத்து கொண்டிருக்கோம். எங்களுக்கான அந்த ஃபண்டு வர ஸ்டேஜ் வந்ததுன்னா நாங்கள் இவங்க கூட சேர்ந்து நிறைய பணிகள் சேர்த்து காத்து கொண்டிருக்கோம். இந்த விழாவில் வந்து விருதுன்றது பெரிய விஷயம். இந்த ஒரு அதாவது வீர தலைமுறை அப்படின்னா புதிய தலைமுறை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். வீர தலைமுறை பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வீரத்துக்கு நம்மளாலேயும் முடியும் அப்படின்ற ஒரு வீரத்தை வெளியே கொண்டு வருகிற அந்த புதிய தலைமுறைக்கு ஒரு வீரத்தை புத்துணர்வாக கொடுத்து அவர் கொடுத்திருக்கிற தலைப்பு வீர தலைமுறைன்ற அந்த பதிப்பு வந்து நல்ல ஒரு லெவலுக்கு கொண்டு வருவாங்க. நாங்கள் எல்லாரும் அதுக்கான ஒத்துழைப்பு கொடுப்போம். இப்போ எங்கள் சார்பில் நாங்கள் இந்த ஸ்டேஜில் கொடுக்குறதுன்னா இந்த பத்திரிகையை வந்து மேல் மேலே எல்லா லெவலையும் கொண்டு போகணும். இந்த நம்ம பத்திரிகை சார்பில் நான் எப்பயும் ஓப்பனாக சொல்லிடுவேன். பத்திரிகையில் அந்த பிரிண்டிங் வரதுலையும் டெலிவரி ஆகிறதுலையும் நிறைய சுணக்கம் இருக்குது. சரியா? அந்த சுணக்கம் இல்லை அப்படின்னா இந்த பதிப்புகளை வந்து நிறைய நம்ம கொண்டு போகலாம். இப்போ நாங்களே குறைஞ்சபட்சம் ஒரு 100 சந்தாதாரர்கள் சேர்த்து வருவோம் அப்படின்னா அந்த 100 சந்தாதாரர்களுக்கு குறிப்பிட்ட டைமில் அந்த புத்தகம் போய் சேரும். அப்படி சேரும்போது இது எப்படி நக்கீரன் ஜூனியர் விகடன் அந்த ரேஞ்சுக்கு நம்ம பத்திரிகையும் நம்மளால கொண்டு போக முடியும். அதுக்கான உறுதிமொழியை இந்த 9ஆம் ஆண்டு துவக்க விழாவில் நம்ம எல்லாரும் ஒருங்கிணைந்து ஏற்போம் என்று கூறி தலைவர்கள் பேரில் அந்த விருது எனக்கு உண்மையிலேயே நான் பெருமைக்கு சொல்லலை. எனக்கு பேர் வச்சது பார்த்தீங்கன்னா தமிழர் தலைவர், தமிழகத்தின் நவீன சிற்பி டாக்டர் கலைஞர் ஐயா தான் எனக்கு பேர் வச்சது, சூரியகுமார். அவருடைய பேரில் எனக்கு ஒரு அவார்டு வாங்குறது சாதாரண விஷயம் கிடையாது. அவர் வாழ்ந்த காலத்தில் நானும் வாழ்ந்தேன் அப்படின்ற பேரில் அவர் மறைவுக்கு பிறகு அவருடைய பேரில் எனக்கு ஒரு அவார்டு அப்படின்றது வந்து உண்மையிலே பகவதி பாலாவுக்கு என்ற நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளோ கோடி பணம் சேர்த்தாலும் அவார்டுன்றது அது அவருடைய பேரில் வாங்குறது பெரிய விஷயம். அதுக்கு நான் உண்மையிலே மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லி இந்த விழாவை சிறப்புற நடத்தி கொண்டிருக்கும் பகவதி பாலா மற்றும் அவருடைய அணியினருக்கும் வீர தலைமுறை பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் நெஞ்சான நன்றியை தெரிவித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த இனிய விருது வழங்கும் விழா மல்லிகை வாசம் இருக்கும் மாலை நேரத்தில் நடக்கிறது. இது நமது வீர தலைமுறைக்கு ஒரு தாமரை வீசும் விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சாதனைகளின் சின்னமே விருதுகள், சாதனைகளின் சின்னமே விருதுகள். விருதுகள் தரும் பரிசுகள் மனதிற்கும் செயலுக்கும் அன்னை மொழியின் தாலாட்டே ஆகும். விருதுகள் தரும் பரிசுகள் மனதிற்கும் செயலுக்கும் அன்னை மொழியின் தாலாட்டே ஆகும். அந்த தாலாட்டை சுமையில் சுமந்த நெஞ்சிற்கு சுகமான பூங்காற்று. அந்த தாலாட்டை சுமையில் சுமந்த நெஞ்சிற்கு சுகமான பூங்காற்று. அந்த பூங்காற்றின் சுகமே சுகம். அதை தருகின்ற உள்ளங்கள் ஆண்டவன் அனுப்பிய வள்ளல்கள். வாழ்க வாழ்கவே. தருவதிலும் பெறுவதிலும் மகிழ்ச்சியே மகிழ்ச்சியே. வீர தலைமுறை மாதிரிகளை வழங்கும் விருதுகள்
எதிர்காலத்தில் யாரையும் சாதனை செய்ய தூண்டும் மண்வாச பதியங்கள். வீரத்தலைமுறை மாதிரி வழங்கும் விருதுகள் எதிர்காலத்தில் யாரையும் சாதனை செய்ய தூண்டும் மண்வாச பதியங்கள். நாளைய பூமாலை நிதியங்கள். பிரியமுடன் கண்ணதாசன், கவியரசர் கண்ணதாசன் பரிசை பெறும் பிரத்யுகர். வந்து முதல் ஆண்டு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு அதுதான் சொன்னதில்லை. இந்த ஆண்டுகளில் நிறைய துறைகள் பற்றி எனக்கு தெரியும். நிறைய பேர் சர்டிஃபிகேட் ஆயிடுச்சு. ஆனால் எல்லாரும் இருக்குது ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, நிறைய பேர் அவார்டு ஆயிடுச்சு. அதே நேரத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸ்டேட் வந்து நீங்கள் வந்து காமராஜர் ஐயாவோட பிறந்தநாள்னால நீங்கள் வந்து மினிஸ்டர் வந்து ஒர்க்காக இருக்குது. நம்ம மினிஸ்டர் பிளான் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அரசு ப்ரோக்ராம் நிறையா இருக்கிறவங்க வர முடியாது அப்படின்னாங்க. டேட்டை மாற்ற சொன்னாங்க. நாங்கள் எல்லாம் டேட்டை சொன்னாங்க, எல்லாம் மாற்ற போச்சு. நமக்கு ஆதியோட ப்ராப்ளம்லேருந்து எல்லாருக்கும் சொல்லுவாங்க. இது பேசியிருக்கோம், கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, வர போச்சு. இன்னைக்கு டாக்டர் மாஸ்டர் வந்து மிகப்பெரிய விஷயம். அவங்க நிறைய ப்ரோக்ராம் இன்னைக்கு விருது காமராஜரோட பிறந்தநாளில் வந்து நிறைய கமிட்மெண்ட் நிறைய ப்ரோக்ராம் நல்லா முடிச்சுட்டு வராரு. அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஆனால் அடுத்த தடவை நம்ம ஒரு நாள் முன்னாடி பின்னாடி வைக்கணும். அப்புறம் தான் நம்ம வந்து நிறைய பேர் வர முடியும். இன்னைக்கு வந்து நம்முடைய உறுப்பினர்கள் நிறைய பேர் வந்து பஞ்சத்தில் மெம்பராக இருந்தால் அந்தந்த ஊரில் எனக்கு குடியிருக்குது பல படத்தை போகலாம் அப்படின்னு எல்லாமே யாரும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்த வருஷம் இதே இது 10வது பிராண்டாக பண்ணுறோம். ஒரு நாள் முன்னாடியே முன்னாடி பிளான் பண்ணால் அப்புறம் நமக்கு நிறைய வருவாங்க. அதெல்லாம் இந்த தடவை வந்து யாரும் படித்து வரல ஜனங்கள் வரலன்னு தயவுசெய்து யாரும் தவறாக நினைக்காதுங்க. இந்த குறைகள்லாம் அடுத்த 10ஆம் ஆண்டு கண்டிப்பாக நினைக்கப்படும். அதே மாதிரி நம்ம நிறுவனத்துக்கு நிறைய பேர் வந்து வர காரணம் நம்ம 2 மாதமாக சொல்லி கொடுக்குறோம். அவங்க வந்து போட்டு அனுப்பாங்க, இதாக இருப்பாங்க, காலத்தம் பண்ணனால தான் எனக்கு வர போச்சு. இதை வந்து நீங்கள் வந்து அனைவருக்கும் எனக்கு மிகப்பெரிய நன்றி செய்கிறேன். திரு சின்னப்படி அவர் நான் ஜாபர் மாஸ்டர் சொல்லி ஆகணும். ஜாபர் மாஸ்டர் கிட்டத்தட்ட 1500 படத்துக்கு மேலே பைக் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க மாஸ்டர் பண்ண நான் அசிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். மிகப்பெரிய படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அப்பவும் சரி இப்பவும் சரி எப்போ ஒரே மாதிரியாக இருக்கிற அவர் வந்து ஒரு தலைவர், ஒரு ஜெல்ஸ் தலைவராக இருக்காரு. தலைவர் மாதிரி இருக்க மாட்டார். மாஸ்டர் எல்லாமே சக ஃப்ரெண்டு மாதிரி தோல்வியை கொடுக்குற ஒரு இன்னைக்கு தான் மாஸ்டர் போகணும்னு சொன்னேன். மாஸ்டர் ஃபஸ்ட்டு இருந்தேன். அவளுக்கு நியூஸ் சினிமாவில் வரனாரு. தன்மான சங்க தலைவர் யாரும் ஜாபர் சங்கம் பேரே கண்டா இருக்குது சொல்கிறேன். அவர் வந்து கண்ட நடவடிக்கை அவர்களும் எப்போ நான் தேவைப்படும் உடனே போனதுங்கிற ஒரு தலைவராக அவர் கண்டிப்பாக பகவதி பாலன் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் நண்பர். அவர் நான் எப்போதும் சிரிச்சல் பொறுத்தவரை மட்டும் தான் பார்த்துருக்கேன். அவர் கோபப்பட்டு கூட நான் பார்த்ததே இல்லை. இந்த திரையுலகில் வந்து அவர் ஒரு இருக்கிறது நிறையா சின்ன சின்ன நடிகர்கள், ஒரு சின்ன டெக்னீஷியன் எல்லாரையும் பால் வச்சுருக்கேன். பகவதி பாலர் ஒரு கைத்தறி தரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் தூங்குலையெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு படம் எல்லாமே ரிலீஸ் பண்ணுவார். அதே மாதிரி படம் சொல்லி ரிலீஸே பண்ண மாட்டாங்க. ஆனால் ரிலீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தமிழகத்துக்கும் அவங்களுக்கு ஒரு அமைப்பு ஏற்படுத்திருக்காரு. அந்த அமைப்பு மூலியமா ஒரு எல்லா நன்மைகளும் துறைகளுக்கு பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விருதுகளை வந்து மகிழ்கிறாரு. அதாவது எல்லாரும் வந்து நம்ம சம்பாதிச்சு வீட்டில் வச்சுக்கணும், வேற எதுவும் கொடுக்கணும் அப்படின்னா நினைக்க மாட்டாங்க. அதெல்லாம் வச்சு அடுத்தவங்க விருது கொடுக்கணும், அந்த விருது எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெருந்தன்மை உள்ள பகவதி பாலா இந்த விழாவுக்கு வரதுல நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா இப்படி ஒரு விழா நடந்ததில் நான் கலந்துக்கிறத சந்தோஷப்படுறேன். எல்லாருமே சந்தோஷப்படுவீங்க. இன்னைக்கு வந்து அண்ணாச்சி வந்து கூப்பிட்டு போயிருக்காரு. அவர் அண்ணாச்சி ஒரு பெரிய ஒரு விருது நம்ம கையில் அவர் பேர் வாங்குறது. அவர் வந்து வழங்கிட்டு போயிருக்காரு. அதே மாதிரி எல்லாருமே பெரியவங்க வந்து உட்காந்துருக்கீங்க. அதனால அந்த அக்கெல்லாம் பெரிய வயசாகும் என்னோட வயசாக இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் பெரியவங்களும் வந்திருக்கீங்க. நல்லபடியா பகவதி பாலா கூட தூணா நில்லுங்க. ஒவ்வொரு இருப்பு சாமான் இல்லைங்க அவருக்கு. ஏன்னா எந்த இடத்துலையும் சரி அவரை விட்டு கொடுக்குறாங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் துரோகிகள் நிறைய பேர் இருக்காங்க. நண்பர் மாதிரி நடித்து துரோகம் பண்ணுறதுனா இன்னைக்கு கலிகாலம் சொல்றாங்க, அப்படி இருக்காங்க. ஆனால் பகவதி பாலா பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே அவர் சிஸ்டராக எல்லாரும் உதவி பண்ணுறது. எப்போதுமே எனக்கு தெரிஞ்சு அவர் எனக்கு தெரிஞ்சு கூட ஒரு நாள் கூட்டிங் வந்தார். டாக்டர் பண்ண மாட்டேன்ட்டார். என்ன இல்லைண்ணே பரவாயில்லண்ணே அவர் சொந்த கிழமை கொடுத்தாரு. அது கூட டாக்டர் பண்ண மாட்டேன்ட்டார். அந்த மாதிரி நல்ல மனிதர், மனிதர். அவர் என்ன பெருசாக வரணும். சொந்த வீடு கட்டிட்டீங்களா? சென்னையில் கட்டிட்டீங்களா? சொந்த வீடு கட்டிட்டீங்களா? ஓகே, இப்போ தான் வீடு கட்டிருக்காரு. இன்னும் பெரிய அரசன் அவர் கட்டணும். அவர் ஏன்னா எல்லாருக்கும் நன்மை பண்ணுறது. அவர் நல்லா இருந்தால் தான் நமக்கெல்லாம் நன்மை பண்ணுவார். எப்பவும் பகவத்கீதை உதவின்னு கேட்டால் உடனே வந்து நிற்கிற ஒரு நம்பிக்கையான ஒரு தூண்
அந்த பகவதி பாலம் அவர் விழாவத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லாமே கூட இருங்க. நிறைய படங்கள் எடுப்பாரு, எடுத்துக்கிட்டே இருப்பாரு. அவர் வாழ்நாள் முழுவதும் அவர் படம் எடுத்துட்டு இருப்பாரு. அவர் திரையுலகிற்கு அவர் அர்ப்பணிச்சுட்டாரு. எனக்கு மாதிரிலாம் பேருந்து புக் எழுதுறாரு, எனக்கு அனுப்பிச்சுடுவாரு. இன்னும் அந்த மனசுக்கு டைம் இருக்குதுன்னு நினைப்பேன். இப்போ எனக்கு கூட நான் ஒரு 2500 படம் பண்ணியிருக்கேன் திரையுலகத்தில், தமிழ் திரையுலகில். தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லை, உலக திரையுலகத்துலேயே 2500 படம் மட்டும் நான் மட்டும்தான். ஏன்னா அதுக்காக நான் அவார்டு வேர்ல்டு ரெக்கார்டு வாங்கியிருக்கேன். ஏன்னா நான் வந்து பொலிட்டிக்கல் எம்ஜிஆர் வந்து என்னை கூப்பிட்டு வந்தார். அவர் வீட்டில் தான் இருந்தேன். அவர் வீட்டில் இருந்து அதுக்கப்புறம் டாக்டர் கலைஞரையா, விஜயகாந்த் சார் என் கூட இருந்து, விஜய் கூட இருந்து, பிரசாந்த் அருண் விஜய், முரளி சார், அர்ஜுன் சார், இது மாதிரி ஏகப்பட்ட பேர், விஜயசாமி மேடம், அமிதா மேடம், இது மாதிரி ஏகப்பட்ட பேர் என்னோட ஸ்டூடெண்ட். பகவதி பாலா அவங்களுக்கு தெரியும். எனக்கு வந்து 72 வயசுங்க. இப்போ நான் எம்ஜிஆர் சின்ன பையன் நினச்சிட்டு போகிறேங்க. நான் கையை காலம் தூக்குவேன். அதனால் அப்படி நினச்சி 72 வயசு எனக்கு உற்சாகமாக இருக்கிறேன். ஏன்னா வந்து மனிதனுக்கு வந்து வாழ்க்கை வந்து 120 வருஷம் வரைக்கும் இளமையாக இருப்பாங்க. அதுக்கு காரணம் ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் இருந்தால் நிச்சயமா அவங்க எல்லா நாளையும் 120 வயசு தாராளமாக வாழலாம். நான் அதை விட நான் 200 வயசு வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேப்பர்ல எல்லா பத்திரிகையும் என்ன பண்ணி எழுதிட்டாங்க. முடியுமா அப்படின்லாம் கேட்டாங்க. அணுக்களை உற்பத்தி பண்ணுறதை அது அணுக்கள் வந்து அழிஞ்சு போவோம். அந்த அணுக்கள் அழியாமல் நம்ம அதை காப்பாற்றினா நம்ம 200 வயசுல எவ்வளோ நாள் வேணாலும் வாழலாம். அது சிக்கல் வச்சுருக்காங்க. இங்கே ராஜா நாட்டு குடும்பம் கட்டின பில்டிங் 1000 வருஷம் அசையாமல் இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி கல்லணை கட்டாங்க தெரிஞ்சு, அந்த கல்லணை அசையாமல் இருக்குது. ஆனால் முந்தான கட்ட பாலம் வந்து விடுது. அதுக்கு என்ன காரணம்னா அது வந்து அதுக்கான சரியான சேர்க்கை கரெக்டாக பண்ணலைங்கிறது தான் காரணம். அந்த சேர்க்கையோட நம்ம எல்லாரும் எப்போதும் சந்தோஷமா மகிழ்ச்சியாக வெற்றி வரணும் அப்படின்னா உறுதுணையாக இருக்கணும். நான் ஏன் கல்லணையை சொல்றேன்னா அது வந்து அவ்வளோ கரெக்டாக போடுறதுனால அது பிடிப்பா இருக்குது. அது மாதிரி நீங்கள் பகவதி பாலா கூட என்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் நல்லா வித்தியாசம் பகவதி பாலாவோட ஒட்டிருப்பீங்க. பக்கத்தில் இல்லை நான் பகவதி பாலா அப்படிமா அதெல்லாம் நீங்கள் நம்பக்கூடாது. ஏன்னா அவளை கெடுக்கிறது இல்லாமல் உங்களே கெட்டு விட்டுவாங்க. நான் என்னோட வாழ்க்கையில் பார்க்குறது நான் வந்து துரோகம் வந்து எனக்கு வந்து 5 மாதம் இருக்க துரோகம் தெரியாது. நான் கில்டடி ஒரு அமைப்பில் இருக்கேன், பகவதி பாலா நம்பராக இருக்காரு. அங்கே தான் அப்போ தான் எனக்கு தெரியும் துரோகம்னு அவங்க இருக்கிறதே எனக்கு தெரியும். அது வந்து நான் நிறைய புக்கு படிப்பேன். ஸ்கூலுக்குலாம் போகல. ஆனால் ஒரு 14,000 புக்கு வச்சுருக்கேன். அது படிக்கிறக்கே எனக்கு நேரம் காலையில் 4 மணிக்கு 8 1 ஹவர் புக்கு படிப்பேன். பார்த்துங்க படிக்கும் போது தான் நிறைய தெரியும். துரோகம் பண்ணால் என்ன தண்டனை, இறைவன் என்ன தண்டனை கொடுப்பாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது யாருக்கும் துரோகம் பண்ணாதீங்க. நமக்கு வாழ்வு என்னைக்கு பிறக்கிறோமோ அன்னைக்கு இறக்குறதுனால நோக்கி நடந்துட்டு இருக்கோம். யாருமே வந்து இப்படி போகல, இப்படி போயிட்டு இருக்கணும். நம்ம போகிற பாதையில் எல்லாரையும் நல்லா வச்சுக்கணும், எல்லாரும் நல்லவங்களா இருக்கணும், எல்லாரையும் நல்லவங்க ஆகிறதுக்கான முயற்சிகள் நம்ம பண்ணணும். அவ்வளோதான். அதை பண்ணிட்டு நீங்கள் அவர் கூட எப்பவும் துணையாக இருக்கணும்னு இப்போ நல்லவங்க கேட்குறேன். அதே மாதிரி போதை பொருள் எப்போதும் யாருமே அடிமையாகிறாங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் சொல்லுங்க. இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் நான் 9 பையன். ஆனால் எனக்கு வந்து ஒரு குழந்தை பிறகு 12 லட்ச ரூபா கொடுத்தாலும் ஒரு குழந்தைய பிறந்தோம் ஆஸ்பத்திரிக்கு போய். அதுக்கு என்ன காரணம்னா தண்ணி தான், போதை தான். இன்னைக்கு 15 வயசு பையன் தண்ணி அடிக்கிறான், கஞ்சா அடிக்கிறான், ரோட்டுக்கு அடிக்கிறான், எல்லாரும் அடிக்கிறான். அவன் தெரியல தண்ணி அடிச்சு அவன் போதை அடிக்கிறான். இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு. சின்ன பசங்களுக்கு ஒரு 25 வயசுக்கு பைக் வாங்கி தராங்க. எனக்கு கூட பார்த்தீங்கன்னா 6 பைக் பைக்காக இருக்காது. 6 பேர் எடுத்து அந்த குடும்பமே ஒரு பைக் வாங்கி கொடுத்து அந்த குடும்பமே சோகத்தில் போயிடும். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் பத்திரிகையில் இருக்கீங்க. உங்களால் முடியும். இன்னைக்கு 5வது தூண் நீங்கள் தான், உலகத்துக்கு 5வது தூண் நீங்கள் தான். அதனால் உங்களால் முடியும். பகவதி பாலாவை துணை கொண்டு எல்லாரும் பெருக்கிறதுக்கான அத்தனை முயற்சிகளும் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நான் உங்களோட விடைபெறுகிறேன். நன்றி பகவதி பாலா அவர்களே. அதே மாதிரி நான் வந்து எப்போதும் சொல்ல மாட்டான், உலகத்திலே வந்து தமிழனா சொல்றது நமக்கு புண்ணியமான விஷயம். தமிழனா மட்டும்தான், தமிழுக்கு மட்டும்தான் எல்லா சக்தியும் உண்டு. தமிழ் மட்டும்தான் எழுத்துக்கள் இங்கிலீஷை விட 10 மடங்கு ஜாஸ்தி தமிழ் எழுத்துக்கள் தான். உலகத்திலே நான் ரஷ்யா போனேன், அமெரிக்கா போனேன், லண்டன் போனேன், எல்லா ஊர்லேயும் மாடு அம்மாடி தான் இருக்கோம். ஒரு ஊரில் கூட மம்மியை நாங்கள் பார்க்கவே இல்லை. இடையில நாங்கள் ஒரு பேசிக்கல போட்டேன். 6 மாதம் வந்து அம்மானி ஒரு பொண்ணு அம்மாவை சொல்லுவோம், அப்பான்னு சொல்லுவோம், அத்தைன்னு சொல்லுவோம். இது வந்து யாருமே அந்த குழந்தை கத்தல. அதுவாக சொன்ன பார்த்தேன். அதை உலகத்திலே மூத்த மொழி நம்ம தாய்மொழி தமிழ். அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வருக, தமிழ் வென்றே தீர்வா. நன்றி. ஜாதி.